சந்தையில் தக்காளியின் விலை கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் செடியில் பூ கருகுவதால் போதிய விளைச்சல் இன்றி வருவாய் ஈட்ட முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், நோய் தாக்கத்திற்கான காரணம் என்ன? இது சார்ந்த ஆய்வுகள் வேளாண் துறை தரப்பிலிருந்து நடத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்களா? நிச்சயமாக அபிநயா, கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தக்காளி விலை உயர்ந்து வருகிறது. அதற்குண்டான காரணம் என்னென்னா, வரத்து குறைவாக இருக்கனால விலை அதிகமாக இருக்குது. கோவை பொறுத்த வரைக்கும் கோவை தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, மதுக்கரை பகுதியில் சின்ன வெங்காயம், தக்காளியை அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. தற்போது கால சூழ்நிலை, பருவநிலை மாற்றத்தால் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் லேசான சாரல் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா கடும் வெப்ப சூழ்நிலை நிலவி இருக்குது. அதே பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி 5 மணிக்கு அதிகாலையில் பார்த்திங்கன்னா பனிமூட்டம் காணப்படுது. அதனால் தக்காளியோட செடிகள் சாம்பல் நோய் தாக்கி பழுப்பு நிறமாக மாறி தக்காளியோட அளவு ரொம்ப சிறுசாக இருந்து தற்போது பார்த்திங்கன்னா காஞ்சி வரக்கூடிய சூழ்நிலை தான் நிலை வருது. இது குறித்து நம்ம விவசாய சங்கம் கிரிசைமேன கேட்கலாம். ஆனால் இப்போ வரத்து குறைவாக இருக்குது, அது என்ன பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தக்காளி என்ன வேலை போயிட்டுருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? பெரியசாமி, மாவட்ட துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் பரம்பரையாக நாங்கள் தொடர்ந்து விவசாயம் தான் செஞ்சுட்டு வரோம். வேற எந்த தொழில் எங்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது. தாத்தா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து விவசாயத்தை நம்பிட்டு வர்றோம். அதிகமாக எங்களுடைய பகுதி தொண்டாமுத்தூர் பகுதியில் காய்கறி வேளாண்மை பண்ணுறது வழக்கமாக இருக்குது. காலத்தை பயிர் செய்வாங்க, பருவத்துக்கு செய்யும்பாங்க, காற்றுள்ள போதே தூத்திக்கணும் பெரியவங்க பழமொழி சொல்லியிருக்காங்க. அது கேட்க பழமொழி தான் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ தக்காளி நாங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 12,000 நாற்றுகள் இருக்குது. ஒரு 65 நாள்ல இருந்து 70 நாள்ல எங்களுக்கு ஆதாயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ தென்மேற்கு பருவகாலத்தில் சீதோஷ நிலை வெப்பத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, பூக்கள் அதிகமாக பிடிக்காம உந்துருது. ரெண்டாவது, காயோட தன்மை சிறுசா போகுது. அது மட்டும் இல்லாம நோய் தாக்குதல் அதிகமா இருக்கு. வெப்பத்தினால நோய் தாக்குதல் இருக்கு. செம்பேன்னு, கருகள், இலைக்கருகள் போன்ற நோய்கள் அதிக அளவில் தாக்கறதுனால உற்பத்தி குறைஞ்சது. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 20,000 கிலோல இருந்து 25,000 கிலோ உற்பத்தி எடுப்போம். ஆனா இப்போ இந்த நோய் தாக்குதல்னால பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5,000 இருந்து 6,000 கிலோவா குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வாங்கிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பொதுமக்கள் சொல்லுவாங்க, விவசாயிக்கு நல்ல முறையா தக்காளி விற்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா விவசாயிகளுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சு, ஆதாயங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி உற்பத்தி செலவு அதிகமாயிருச்சு. அதனாலதான் இந்த தக்காளியுடைய விலையேற்றத்துக்கு காரணம். இதை அரசாங்கம் உரிய நடவடிக்கை, காலத்துக்கு ஏற்ப விதைகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு தக்க முறையில் அறுவடை வழங்க வேண்டும் கேட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காலநிலை சூழ்நிலை மாற்றத்திற்காரனால தான் இப்போ தக்காளி வரத்தோட கம்மியாக இருக்குது, அதனால விலை அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களில் தக்காளியோட விலையை கரெக்டான சூழ்நிலை கொண்டு போகிறதுக்குண்டான முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கிறாங்க. அபிநயா, விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு அதிகாரிகள் செவிமடிப்பார்கள் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.